வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் வேப்பம் பழம். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சிறுகதை. மிகவும் பழமையான, கிட்டத்தட்ட 1930களில் அந்த காலகட்டத்தில் எழுதிய சிறுகதையாக அமைந்திருக்கிறது. கிராமிய வாழ்விலே வறுமையும், பெற்றோர்கள் இறந்து போன பிறகு அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவதும், அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறு வயதிலேயே ஏற்படக்கூடிய அந்த மனமுதிர்ச்சி, வயது முதிர்ச்சி, அந்த பேச்சிலே ஒரு நுணுக்கம் என்பது போன்ற சில உண்மைகளை நாம் கிராமங்களில் கண்ணுக்கு முன்னால் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்த ஒரு கதையாக அமைந்திருக்கிறது வேப்பம்பழம். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சிறுகதை. நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களே. கிழக்கு வானத்திலே பகல் கிட்டத்தட்ட அடைந்த மாலை நேர அந்த பொழுது மண்ணுலகத்தில் இன்பமெல்லாம் ஒன்று சேர்ந்து காற்றாய் வீசுவது போல் வேப்ப மரத்து காற்று வீசிக்கொண்டிருந்தது. காகம் கரைகின்ற ஒளி, மேல வீட்டு பாகவதர் பூபாலம் பாடும் அழகு, பக்கத்து வீட்டு மாட்டுக்கொட்டத்திலே பால் கறக்கும் ஒளி, தெரு வாசலிலே சாணம் தெளிக்கும் ஓசை, இடையிடையே வாசலில் கோலம் போடும் பெண் கரங்களின் வளைக்குழுங்கல்கள், கோவிலினுடைய விஸ்வரூப மணி ஓசை, காற்றிலே மிதந்து வரும் நாதம். அட 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 அட, அந்த சின்னஞ்சிறு கிராமத்திலே வைகரை பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உழவு மாடு புட்டி கொண்டு போகும் உழவன், காய்கறிக்காரன், தயிர்காரி, பால்காரன் என்று தெருவில் மனிதர்கள் நடமாடுகின்ற அந்த உயிர் துடிப்பில் எவ்வளவு ஒரு அழகும் எழிலும். கிழக்கு தெரு முடியும் இடத்திற்கு அப்பால் தென்னை மர கூட்டத்தினுடைய சூரிய உதயத்தின் ஒளிபரவும் அழகை பார்த்து கொண்டே வேப்ப மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பேராசிரியர் சிர்பேசன். கிராமத்தின் அழகிலும் தூய்மையும் அமைதியும் நிறைந்த அந்த காலை நேரத்து சூழ்நிலையிலும் தோய்ந்து நின்ற அவர் மனதின் வளமையான சிந்தனைகள் உண்டானது. பின்னால் யாரோ நடந்து வருகின்ற ஓசை கேட்டு மெல்ல திரும்பினார் சிர்பேசன். கையிலே கூடையும் விளக்குமாறுமாக ஒரு சிறுமி வந்து கொண்டிருந்தாள். அவர் நின்று கொண்டிருந்த வேப்ப மரத்தடியை நோக்கித்தான் வருவதாக தோன்றியது. மாமா, நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கதா சொன்னாங்க. நான் வீடெல்லாம் தெளித்து பெருக்கி சுத்தமாக வச்சுக்குவேன். வீட்டுக்கு சமையலுக்கு உதவியாக எடுபடி காரியம்லாம் செஞ்சு கொடுப்பேன். சம்பளம்னு பெருசாக எதுவும் கேட்க மாட்டேன். ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்தா திருப்தியாக வாங்கிப்பேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஒரே ஒரு தம்பி இருக்கான். எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் உழைச்சி தான் அவனை காப்பாற்றி ஆகணும். சிர்பேசனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு பணிவான குரலில் அந்த சிறுமி கூறினாள். அழுக்கு சிற்றாடையும் கிழிந்த தாவணியுமாக ஏழ்மை கோலத்தில் நின்ற அந்த சிறுமியை நன்றாக உற்று பார்த்தார் சிர்பேசன். 13 அல்லது ஒரு 14 வயது மதிக்கலாம். வயதுக்கு மீறிய ஒரு வளர்ச்சி. குச்சி போல் வளர்ந்திருந்தால் எதற்கோ இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துடன் ஆன ஒரு முகத்தோற்றம். வறுமையினுடைய கோலம். ஆனாலும் பார்த்தவுடன் மனதில் பதிந்துவிடக்கூடிய ஒரு சோகக்கலை அந்த முகத்திலும் இருந்தது. அந்த வயதுக்கு இருக்க வேண்டிய கூச்சமும் நாணமும் அற்றுப்போய் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டு வாழ்கிறாள் போல் கண்களிலே ஒரு ஒளி அமைந்திருந்தது. பேச்சிலே காரியத்தை சாய்த்து கொள்கின்ற அந்த ஒட்டுறவு, சொற்களில் ஏழ்மையின் குழைவு, நம்பிக்கையோடு சிற்சபேசனின் முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள் அந்த சிறுமி. வானத்தில் மேகத்தை தேடும் வறண்ட நிலத்த உழவனின் முகம் போல் அந்த முகத்தில் ஒரு ஆசை துடிப்பு மிதந்தது. சிர்பேசன் வாய்த்திருந்தார். உன் பேர் என்னம்மா குழந்தை? பட்டுன்னு சொன்னால் தெரியும் சார். இந்த ஊரில் நான் வேலை செய்கிற வீட்டில் கேட்டு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவாங்க சார். அது இருக்கட்டும், நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கலையா? எப்படி சார் நான் படிக்க முடியும்? நான் சின்னவளாக இருக்கப்பே அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுக்கு சமையல் வேலை, கல்யாணம், கார்த்திகேயன்னு 3/4 நாள் வெளியூருக்கு சமையல் வேலைக்கு போயிடுவார். தம்பி அப்போ சின்ன குழந்தையாக இருந்தான். நான் தான் வீட்டோடு இருந்து பார்த்துக்கணும். தம்பி பெரியவனாகி நினைவு தெரிகிற சமயத்தில் அப்பாவும் செத்து போயிட்டார். அப்போ எனக்கு 11 வயசு இருக்கும். பொறுப்பெல்லாம் என் தலையில் விழுந்துருத்தோ.
அதுலேருந்து இப்படித்தான் காரியம் செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாந்துட்டுருக்கேன். எனக்கு வேறு யாரும் இல்லை. மாமான்னு ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கார். பேருக்கு தான் அவர் மாமா. அவரால் உபகாரம் ஒன்றும் இல்லை சார். அப்பா போனப்போ கடிதாசு எழுதினேன். அவர் அதை பார்த்துட்டு எதுவுமே திரும்ப கூட பார்க்கல. வேறு யாரும் உனக்கு உறவுன்னு யாரும் இல்லையாம்மா? இந்த ஊரில் யாரும் இல்லை, ஆனால் எந்தெந்த ஊர்லேயோ இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. யாருமே எட்டி பார்க்கல. பணம், காசு, சொத்து, சுகம்னு இருந்துச்சுனாக்கா ஒரு வேளை எட்டி பார்த்துருப்பாளா என்னவோ. நாங்கள் ஏழப்பட்டவாங்கிறதுனால ஒரு இழப்போம். யாரும் இருக்கியா செத்தியான்னு கூட கேட்குறதுக்கு வரவே இல்லை. இந்த ஊர் கிராமத்தோட முன்சிஃப் இருக்காரே ரத்தனம் பிள்ளைன்னு, ஒல்லியா செவப்பா சந்திரபுட்டு வச்சுண்டு சாவடி வாசல்ல உட்காந்து கணக்கெடுத்துருப்பார். அவர் தான் ஒரு வழியாக என்னை தைரியப்படுத்தினார். என்னை கூப்பிட்டார். குழந்தை, நீ தைரியமாக இருக்கணும்டா. தம்பியை படிக்க வச்சு பெரியாக்கிற வரைக்கும் நல்லா நான் சொல்கிறபடி செஞ்சுக்கோ. ஊரில் 4 வீட்டில் எடுபடி காரியம் செஞ்சு பெருக்கிறதுக்கும் தெளிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணித்தரேன். அதில் கிடைக்கிறத வச்சுட்டு மானமாக பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு வழி பண்ணி விட்டார். அப்பா சொத்து சுகம்னு ஒன்றும் வச்சுட்டு போகலைன்னா கூட ஒண்டிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. கையகலத்துக்கு வச்சுட்டு போயிருக்கார். வேலைக்கோடியில் சின்னதாக பீத்தல் நாற்பேட்டி மாதிரி ஒரு ஓட்டு கொச்சு ஒன்று இருக்குது. நீங்கள் கூட பார்த்துருப்பேள். வாசலில் இருக்கஞ்செடி முளைச்சிருக்கும். தம்பியும் நானும் அதில் தான் காலத்தை தள்ளிண்டு வர்றோம். அப்போது சாப்பாடெல்லாம் எப்படிமா? நானே சமைச்சிக்குவேன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். அதெல்லாம் சரி, நான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? அதுவா, நேற்று சாயங்காலம் கிராம முன்சிப் சொன்னார். பட்டு அந்த வேப்ப மரத்தடி வீட்டுக்கு பட்டணத்துலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஆகி வந்திருக்கார். நாளைக்கு காலையில் போய் பாரு அப்படின்னு சொன்னார். அதான் நான் புறப்பட்டு வந்தேன் சார். ஆஹா, சரி, எல்லாம் சரிதாம்மா. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கள் வீட்லேயும் நீ வேலை செய்யலாம். காலையில் சுத்தமாக வாசலை பெருக்கி தெளித்து கோலம் போட்டுறணும். அப்புறம் உள்ள மாமிக்கு ஒத்தாசையாக சமையலுக்கு ஒரு நாள் கூட தண்ணீர் இறைச்சி கொடுக்கணும். சாயங்காலம் ஒரு தடவை வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கணும். இவ்வளவுக்குமா மாதத்துக்கு நான் உனக்கு எவ்வளோ சம்பளம் தரணும்? அதான் நான் அப்போவே சொன்னேனே சார், சம்பளம்னு நான் பெருசாக எதுவும் கேட்க மாட்டேன். நீங்கள் பார்த்து கொடுத்ததை திருப்தியாக வாங்கிப்பேன். சம்பளமா சார் பெருசு? மனுஷால் தானே வேணும். சிற்பேசன் அதிசயித்தார். ஏழ்மை, கஷ்டம் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வினயமாக பேசும் பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று எண்ணிய போது அவருக்கு வியப்பாக இருந்தது. உலகத்தை புரிந்து கொண்டு சுற்றி இருப்பவர்களையும் சூழ்நிலையும் நன்றாக தெளிந்து கொண்டு அந்த கசப்பை அங்கீகரித்து விட்ட ஒரு தெம்பு அந்த சிறுமியிடம் தென்பட்டது. நமக்கு இதுதான் வாழ்வு, இதை கொண்டுதான் சமாளித்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு நிறைவை அவளிடம் காண முடிந்தது. சரிம்மா குழந்தை, நேலேந்து காரியத்தை பாரு, நான் பார்த்துக்கிறேன் என்றார் சிற்பேசன். பட்டு நெடுநாட்கள் அந்த வீட்டில் பழகிய வேலைக்காரியைப் போல் சிற்றாடை நுனியை இழுத்து செருகிக் கொண்டு வாசலை பெருக்க ஆரம்பித்து விட்டாள். சிற்பேசன் வீட்டுக்குள் போய் காஃபி குடித்துவிட்டு மனைவியிடம் வேலைக்கார சிறுமி ஒருத்தி கிடைத்திருக்கக்கூடிய பெருமையை அளந்து விட்டார். மறுபடியும் திரும்பி அவர் வாசற்பக்கம் வந்தபோது தரையில் விளக்குமாறு புரளும் பெருக்கல் ஓசை கேட்கவில்லை. வேப்ப மரத்தடியில் குடிந்து எதையோ பொறுக்கி எடுத்து ஒவ்வொன்றாக வாயில் போட்டு சுவைத்து துப்பிக் கொண்டிருந்தாள் பட்டு. என்னம்மா அது, எதையோ பொறுக்கி சாப்பிட்டுன்னு இருக்கே, அது என்னது? வேப்பம்பழம் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மரத்தில் நிறையா வந்து கிடக்கு. வேப்பம்பழமா? ஐயே, கசக்காதோ? கசக்கலையா உனக்கு? கசப்பு உடம்புக்கு நல்லதான் சார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். காயாக இருக்கிறப்போ இது விஷம் மாதிரி கசக்கும், பழுத்துருச்சுன்னா தகன்னு தங்கம் மாதிரி ஒரு நிறம் வரும். அப்போது சாப்பிட்டாக்கா கசப்பு தெரியாது, அசட்டு தித்திப்பாக ஒரு இனிப்பு இருக்கும். மென்று கடித்து முழுங்கிடப்படாது, லேசாக சப்பி சுவைச்சிட்டு துப்பிடணும். அப்படியா? இங்கே ஒரு பழம் ஒன்று கூட பார்க்கலாம். சிற்பேசன் பட்டுவுக்கு முன்னால் வந்து கையை நீட்டினார். வேணாம் சார், பழக்கம் இல்லாட்டினா கசப்பு ஒட்டாது, குடலை கொமட்டிண்டு வாந்தி எடுக்க வரும். ஆஹா, கொண்டா பார்க்கலாம் எதுக்கும். பட்டு சொன்னது மெய்யாகிவிட்டது. பழத்தை வாயில் போட்டக்கொண்ட மறுகணமே குமட்டலோடு காரி துப்பி விட்டார் சிறுசேவன். நல்ல காப்பி சாப்பிட்ட அந்த மணத்தையெல்லாம் கெடுத்துருச்சே, வாயை நாரடிச்சுடுத்து இந்த பழாப்பழம் வேப்பம்பழம். நான் தான் முதலே சொன்னேனே சார், பழகாட்டுனாக்கா கசப்பு ஒட்டாது,
எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த பழத்தை சாப்பிட்டு பழக்கமாயிட்டு. இந்த சமயத்தில் ஒரே சமயத்தில் 10-12 பழம் கூட சாப்பிட்டுடுவேன். வேப்பம் பழத்தை சாக்லேட்டாக விழுங்கும் அந்த அதிசய சிறுமியின் பழக்கத்தை வியந்து கொண்டே வாயை கொப்பளிக்க உள்ளே சென்றார் சிற்சேபன். வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடு பெருக்கி தண்ணீர் எடுத்து கொடுத்து விட்டு பட்டு போய்விட்டாள். போகும்பொழுது, வரேன் மாமி, வரேன் சார் என்று உற்சாகமாக குரல் கொடுத்து சொல்லிக்கொண்டே போனாள். அந்த குரலிலே ஓடி ஆடி வேலை செய்த களைப்பினுடைய சலிப்போ அலுப்போ எதுவுமே இல்லை. யாரோ ஒரு உறவுக்கார பெண் பார்க்க வந்துவிட்டு சொல்லி கொண்டு போகிற மாதிரியான ஒரு தன்மையான சுபாவமான ஒரு இனிமை இருந்தது. சிற்சபேசனிடமும் ஸ்ரீமதி சிற்சபேசனிடமும் பட்டு நல்ல பெயரை எடுத்து விட்டாள். அந்த பொண்ணை பற்றி ஊரில் யாரை கேட்டாலும் நல்ல பெருமையாக தான் சொல்கிறா. சின்ன வயசுலேருந்து குடும்ப கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணான். அப்பா அம்மா ஒருத்தர் எல்லாமே ஒண்டியாக தானும் பொழைச்சிக்கிட்டு 4 வீட்டில் காரையும் செஞ்சு தம்பியும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காளாம் என்று முதல் நாளே பட்டுவை பற்றி அக்கம் பக்கத்தில் கேள்விப்பட்ட பெருமையை கணவரிடம் கூறினாள் ஸ்ரீமதி சிர்பேசன். பட்டுவுக்கு ஊர் முழுவதும் நல்ல பேர்தான். யார் எந்த காரியம் சொன்னாலும் தட்டமாட்டாள். அழுத்து கொள்ளும் பழக்கமும் இல்லை. முகத்தில் கடுகடுப்பை பார்க்கவே முடியாது. 4-5 நாட்கள் கழித்து ஒரு நாள் சாயங்காலம் வீடு பெருக்க வரும்பொழுது ஒரு சின்ன பையனையும் அழைத்து கொண்டு வந்தாள். இவன் தான் சார் என் தம்பி விஸ்வநாதன்னு பேர். செல்லமாக பிச்சுன்னு கூப்பிடுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஃபைனல் வரைக்குமாவது படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுருன்னு இருக்கேன். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டுருக்கேன் என்று சிர்பேசனிடம் அந்த சிறுவனை காட்டி சொன்னாள் பட்டு. என்ன சார் சிரிக்கிறீங்க? என்னால் முடியுமான்னு தானே? இல்லைம்மா, ஸ்கூல் ஃபைனல்னால் இன்னொரு 6-7 வருஷமாவது படிக்கணுமே. அது வரைக்கும் இப்படியே நீ சின்ன பொண்ணாக வீடு வீடாக ஏறி இறங்கி காரியம் செய்ய முடியுமான்னு நினச்சேன். சிரிப்பு வந்துச்சுது. அப்படி நினைக்காதீங்க சார், என்னால் கண்டிப்பாக முடியும். நான் நினச்சா அதை செய்யாமல் விடவே மாட்டேன். எப்பாடுபட்டாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் தம்பியை கண்டிப்பாக படிக்க வச்சிருவேன் சார். இதை சொல்லும் பொழுது பட்டுவின் இடுங்கிய கண்களிலே ஒளி மின்னியது. பட்டு, உனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது, ரொம்ப நிறையா இருக்குது. நீ செஞ்சாலும் செய்வேன். செய்யத்தான் போகிறேன் சார், நிச்சயமாக. நீங்கள் நிறைய படித்து பெரிய காலேஜில் எத்தனையோ வருஷம் ப்ரொஃபஸராக இருந்துட்டு வந்திருக்கேள். உங்களோடெல்லாம் வாதாடி பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. ரத்னம் பிள்ளை அடிக்கடி முயற்சி திருவினையாக்கும்னு ஏதோ ஒரு தமிழ் வசனம் ஒன்று சொல்லுவார். அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. 13 வயசு ஆகியிருந்தாலும் இந்த பட்டு பேச ஆரம்பித்து விட்டால் அந்த பேச்சிலே 100 வயது அனுபவம் துணிக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு முதிர்ச்சி, அப்படி ஒரு தெளிவு. ஒரு நாள் சாலையில் தெருவிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது மேலக்கோடியில் இருந்த தனது வீட்டிலிருந்து அவரை பார்த்து விட்டாள் பட்டு. சார் சார் என்று கத்தி அழைத்தாள். சிற்சபேன் திரும்பி பார்த்தார். பக்கத்தில் வந்தார். ஓ, இதுதான் நீ இருக்கிற இடமாம்மா என்று கேட்டார். ஆமாம் சார், இதுதான் என்னோட அரண்மனை. ஓட்டு கூரை, வெயிலுக்கு காயும், மழை வஞ்சா விழுந்துருச்சுன்னா ஒழுகும். என்ன பண்ணுறது, அப்பா வச்சுட்டு போன சொத்து இதுதான், விட முடியுமா? இல்லைம்மா, கிழக்கையும் மேற்கையும் அங்கங்கே இடிஞ்சு கிடக்கு, வீடு இல்லாமல் இடிமனையாக கிடக்கு. அப்படி இருக்கப்போ தனியாக பயம் இல்லாமல் இதில் உன்னால் எப்படிம்மா இருக்க முடியுது? எப்படியோ இருக்கேன் சார், எனக்கு என்ன பயம்? விச்சு துணைக்கிருக்கான். பணமாக காசா வீட்டில் பயப்படுறதுக்கு? ஆமாம், ஊர்க்காரங்க வீடெல்லாம் வாசல் தெளித்து கோலம் போடுறியே, உன்னோட வீட்டு வாசலில் மட்டும் இப்படி எருக்கஞ்செடியாக முளைக்க விட்டுருக்கியம்மா, அதுக்கு நேரம் எங்கே சார் இருக்குது? எனக்கு தான் கோழி கூப்பிடுறதுக்கு முன்னிலேருந்து இருட்டுற வரைக்கும் சரியாக வேலை இருக்குது. அவ்வளோ வீட்டுக்கு போய் வேலை பார்க்கணும். இதை தவிர வந்து எனக்கும் தம்பிக்கும் சாப்பாடு சமைக்கணும் என்று காரணங்களை கூறினாள். கிட்டத்தட்ட 1 வருடம் ஓடிவிட்டது. பட்டுவின் தம்பி இப்பொழுது 4ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரு வேலைக்கார பெண்ணாக இருந்தாலும் அவள் மேல் ஒரு தனி அனுதாபம் அவருக்கு உண்டானது. ஒரு நாள் காலையில் பட்டு வாசல் தெளித்து கோலம் போட வரவில்லை. விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என்ன, இந்த பொண்ணு பட்டு வரலையா அன்னைக்கு என்று தன் மனைவியிடம் கேட்டார் சிற்சபேசன். அந்த பொண்ணு இனிமேல் வராது. அப்படியா? ஏன், என்னாச்சுது? ஏன் அப்படி? பதில் சொல்லாமல் அர்த்தபுஷ்டியோடு சிரித்தாள் அவர் மனைவி. என்னது சிரிக்கிறே?
ஒன்றுமில்லை, பட்டு வயசுக்கு வந்துட்டா என்றாள் அவள். திகைப்பும் மகிழ்ச்சியும் ஒருபுறம் வெளிக்காட்டி கொள்ளாமல், ஆஹா, அந்த பொண்ணுக்குன்னு இந்த ஊரில் யாரும் கேட்குறதுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் மனுஷா இல்லையே, ஒண்டியா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே பாவம் என்று தன் மனைவியை நோக்கி சொன்னார். எனக்கே தெரியாது, நேற்று ராத்திரி பெருமா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ அந்த பொண்ணோட வீட்டு வாசலில் ஒரே பொம்பளைங்க கூட்டமாக இருந்துச்சுது. என்னென்னு போய் விசாரித்தேன். பட்டு பெருசாயிட்டான்னு சொல்லி தகவலை சொன்னான். உள்ளே போய் பார்த்தேன், ஒரு மூலையில் தலையை குனிஞ்சுண்டு உட்காந்துருந்துச்சு. என்னடி பட்டுன்னே, பதில் சொல்லாமல் என்னை பார்த்து சிரிச்சா. பார்க்குறப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுது. பெத்தவ இருந்தா இப்படி ஒரு மங்களமான காரியம் நடக்கிறப்போ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறக்கு மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குமோ நினச்சி பாருங்கோ. எவ்வளவு பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு 4 பேர்கிட்ட சொல்லி கொண்டாடுவா. வாசல்ல கோலம் போட்டு கொண்டாடி தலைவாரி பூ வச்சு புட்டு செஞ்சு உருண்டை பண்ணி 4 பொண்களை கொட்டு கொடுப்பா. யார் இருக்கா அதுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு? அனாதை பொண்ணு மாதிரி அழுக்கு துணியை சுற்றிண்டு மூளையில் உட்காந்துருக்கு. பரிதாபமாக இருக்குது. ஐயோ பாவம். ஒரு காரியம் பண்ணு, நீயும் மற்றவா மாதிரி பேசாமல் இருந்துடாதே. சாயங்காலமாக யூசுஃப் ராவுத்தர் ஜவுளி கடையிலேருந்து ஒரு சீட்டி பட்டு பாவாடை மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தர்றேன். வாசலில் பூக்காரம் வந்தால் கொஞ்சம் பூவும் வாங்கி வச்சுக்கோ. ஏதாவது முறையாக போய் அங்கே செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வா. அது குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த சின்ன பையனை இங்கேயே வந்து நம்ம வீட்டிலே சாப்பிட சொல்லு. பட்டுவுக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துரும் என்று பரிவோடு சொன்னார் சிற்சபேசன். அவர் கூறியபடியே நடந்தது. சாயங்காலம் அவர் மனைவி ஒரு பழுக்கா தாம்பாளத்தில் ஒரு புது சிற்றாடையும் பூவும் மஞ்சள் குங்குமம் ஒரு டஜன் கண்ணாடி வளையல் அனைத்தையும் எடுத்து வைத்து புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு பட்டுவின் வீட்டுக்கு சென்றாள். போனவள் திரும்பி வரும்பொழுது இரவு 7 மணிக்கு மேலாகிவிட்டது. என்னது பட்டு என்ன சொல்கிறா என்று விசாரித்தார் சிற்சபேசன். அதை ஏன் கேட்குறள்? நான் புதுச்சித்தாடையும் பூமா போயினோன்னு அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமாக, ஐயோ இதெல்லாம் வேண்டாமாமி வேண்டாமாமின்னு அடம்பிடிக்கிறா. நான் பிறந்து வளர்ந்த சீருக்கு இதெல்லாம் இல்லைன்னு ஒரு குறையா? ஐயோ நீங்கள் ஏன் வீணாக சிரமப்படணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிச்சு. அதுக்கு இல்லடி பண்ணே, இதெல்லாம் வழக்கம்டி, 1000 கஷ்டம்னாலும் முறையே விட்டுறப்படாது. நல்லது நாளைக்கு வருமோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி சொல்லி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு வந்தேன் என்றாள் மனைவி. என்னவோ இதில் நமக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான் என்று மனநிறைவோடு சொன்னார் சிற்சபேசன். இத்தனை நாட்கள் முகத்தை சொல்லிக்காமல் அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வேலை பார்த்துச்சு. சம்பளம்னு ஏதோ கொடுத்தோம். ஆனால் அது உழைச்சதுக்கு நம்ம கொடுத்த 4-5 ரூபா காசுங்கிறது காணவே காணாது. பெருசாக போனதுக்கப்புறம் நம்ம இங்கே வீடு வாசல்லாம் பெருக்க வர போகிறாங்கிறதெல்லாம் சந்தேகம்தான் என்று பெருமூச்சு விட்டால் சிற்சபேசனின் மனைவி. அப்படின்னா பட்டு வேலைக்கு இனிமேல் வரமாட்டாங்கிறியா? அப்படி அவள் சொல்லலைன்னா கூட எனக்கு அப்படித்தான் தோன்றது என்றாள் அவர் மனைவி. சாயங்காலம் சாவடியில் முனிசிப் ரத்னம் பிள்ளை பார்த்த பொழுதும் எனக்கு அந்த பொண்ணு பேரில் ஒரு தனி அனுதாபம் சார். இது வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு 4 வீட்டில் காரியம் பண்ணி தன்னையும் தம்பி பயலையும் காப்பாற்றிருச்சுது. ஆனால் இனிமே அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. துக்கிரி பயக்கிறாமோ, ஏழப்பட்ட பொண்ணை பற்றி என்ன வேணாலும் பேசும். பெருசான பொண்ணு வீடு வீடாக நுழைஞ்சு வேலை செய்கிறது நல்லாவா இருக்கும்? இனிமேல் அது எப்படி காலந்தள்ள போகுதுன்னு தெரியலையே என்று ரத்தனம் பிள்ளை குறையோடு வருத்தத்தோடு கூறினார். எனக்கும் அதான் யோசனையாக இருக்குது என்றார் சிற்சபேசன். ஆனால் பட்டு இதுபோல எதையுமே யோசிக்கவில்லை. அடுத்த 4ஆம் நாள் இருள் விரியும் நேரம். காலை குளிர் நீங்கவில்லை. மப்ளரை இழுத்து கட்டிக்கொண்டு வாசல் பக்கம் வந்த சிற்சபேசன் வேப்ப மரத்தடியில் விளக்குமாறும் கையுமாக நின்று கொண்டிருந்த பட்டுவை பார்த்து திகைத்து போய்விட்டார். நீராடிய கூந்தலை அவள் அள்ளி சுருகி கொஞ்சம் சிவந்தி போய் வைத்திருந்தாள். கைகளில் அவர் மனைவி கொடுத்த புதிய கண்ணாடி வளையல்கள் குலுங்கி கொண்டிருந்தது. புதிய சிற்றாடையும் கட்டி கொண்டிருந்தாள். ரத்னம் பிள்ளை கூட அப்படி சொன்னாரே, ஒருத்தரையும் கலந்து யோசனை பண்ணிக்காமல் இந்த பொண்ணு இப்படி விளக்கமத்தை எடுத்துக்கிட்டு வேலைக்கு வந்துருச்சே என்ற சிந்தனையோடு வேப்ப மரத்தடிக்கு போனார் சிற்சபேசன். சார், உங்கள் வீட்டிலேருந்து மாமி வந்து என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டாங்க. என்னால் அவங்களுக்கு வீணாக கஷ்டம். 4 நாளாக நான் வீட்டு வாசல்லாம் பெருக்க வராமல் சிரமமாக போயிருந்திருக்கோம். உங்களுக்கெல்லாம் குப்பை வேறு எக்கச்சக்கமாக சிறந்து வெடிச்சுது என்று வழக்கமாய் பேசுவது போல் ஆரம்பித்தாள் பட்டு. சரி பட்டு, நான் அதெல்லாம்
பெருசாக நினைக்கல. நான் ஒன்று கேட்கணும், தப்பாக நினச்சிக்க மாட்டியே? என்ன சார், இனிமே இப்படி நீ வீடு வீடாக போய் வாசப்பெருக்க வர முடியுமா? பெரிய பொண்ணாயிட்டே. ரத்னம் பிள்ளை கூட என்கிட்ட சொன்னார், ஊரார் பார்க்குறவங்க 4 பேர் 4 வார்த்தை சொல்லுவாங்களேன்னு. பட்டு பெருக்குவதை நிறுத்திவிட்டு அவர் முகத்தை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்புக்குத்தான் எத்தனை அர்த்தம்! சார், எனக்கெல்லாம் இப்படி பெருமை கொண்டாடுனா முடியுமா? நினச்சி பாருங்க. உழைச்சி 4 காசு சம்பாதிச்சாதான் சார் சாப்பிட முடியும். தம்பியை படிக்க வைக்கணும்னு நான் வைராக்கியம் வேற எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஊரார் எப்போவுமே 4 விதமாக பேசுவாங்க. பட்டினி கிடந்தா ஏன்னு கேட்குறதுக்கு இந்த ஊருக்கு துப்பு இருக்குதோ? அவங்க என்ன பேசுனாலும் சரி, அதை நான் கேட்க தயாராக இல்லை. இல்லைம்மா, என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். வழக்கம் போல் கிழக்கே சூரியோதய காட்சி கிராமத்துக்கே உரித்தான பாணியில் நடந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே போவதற்காக எழுந்தபோது வேப்பம்பழம் பொறுக்கி கொண்டிருந்தாள் பட்டு. இந்த வேப்பம்பழம் திங்கிற பழக்கம் இன்னும் போலியா? அவனோட பழக்கமே உலகத்தோடு ஒட்டாமல் தனியாக தான் இருக்குது. எல்லோரும் வாய்க்கு ருசியாக ஏதாவது பழம் பிடிக்கும்னா உனக்கு மட்டும் வேப்பம்பழம்னா அவ்வளோ பிரியமாக இருக்குது இல்லையா? என்ன சார் பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கசப்புன்னா ஒரு பிரியம். இந்த பழத்தை சாப்பிட்டே பழகிட்டேன். இந்த பழத்தில் கசப்பில் ஒரு அசட்டு இனிப்பும் கலந்துருக்கு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு சார். பட்டு சொன்ன வார்த்தைகளை அவள் ஒரே அர்த்தத்தை நினைத்து கொண்டு தான் சொல்லியிருக்க முடியும். ஆனால் எவ்வளவோ அதில் அவர் புரிந்து கொண்டார். பட்டுவுக்கு என்ன, கசப்பாக இருக்கின்ற எதையுமே அவளுக்கு சின்ன வயசில் இருந்த பழக்கம். பழகினாள். கசப்பை போல் சுவை வேறு இல்லை என்று தமக்குள் மெல்ல முணுமுணுத்து கொண்டார் சிர்சபேசம் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. 1961 எழுதிய கதையாக மலர்ந்திருக்கிறது. என நேயர்களே, திருநா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வேப்பம்பழம் எனும் சிறுகதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.